ரிசல்ட் என் நேரத்துலையும் வரப்போகுது இல்லையா? என்ன பண்ணுறது ரிசல்ட் வந்ததுமே அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுமே என்னெல்லாம் வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி 2026 கவர்மெண்ட் சீட் எடுத்தே ஆகணும்னு சில பேர் இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இம்மிடியட்டாக அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி எங்ககிட்ட பேசுங்க. ரைட்டா? இல்லை சார் பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை, எங்களுக்கு அப்புறமா பேசுகிறேன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு பாருங்க, அதில் உங்கள் டீட்டெயிலாக கொடுத்தாங்க, எங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஏன் இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 100% சீட் கேரண்டி கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ரைட்டா? இல்லைன்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோட இந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஓகே, நம்ம அதை பற்றி டீட்டெயில் அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய வாட் நெக்ஸ்ட், ரிசல்ட்டு வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுமே உங்களுடைய வெப்சைட்டில் போகணும். nta.neet.nic.in இருக்கு இல்லையா? அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிசல்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு, டவுன்லோடு யுவர் ஸ்கோர் கார்டு வரும். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய நம்பர் கேட்கும். நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோல் நம்பரு ப்ளஸ் வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இதை போட்டுட்டு அதில் கேப்சா ஆகும், அது கொடுத்தாலையும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த ஸ்கோர் கார்டு உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ரைட்டா? இந்த ஸ்கோர் கார்டை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு இதை கொண்டு போகணும் எந்த இடத்துல இருந்தாலும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்கோர் கார்டை எப்போ வேணாலும் கேட்கலாம். சப்போஸ் நீங்கள் வெளிநாடு போயிட்டு அப்புறமா வந்து எஃப்எம்சி எழுதுறப்ப உங்களுடைய ஸ்கோர் கார்டு என்னன்னு கேட்பாங்க. அதனால இந்த இதை வந்து நீங்கள் நல்லா கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? இதை பண்ணிடணும். அடுத்தது, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நிறைய பேர் அப்ளை பண்ணாதவங்க வெயிட்டிங்கில் இருக்கீங்க. அதுக்கு வந்து நம்ம டைம் கொடுப்பாங்க. அதுக்கு ஸ்கோருக்கு வந்ததுமே ஒரு அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன மார்க் இருந்ததுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்கும், என்ன மார்க் இருந்தால் ப்ரைவேட் கவர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் வந்து தெளிவாக பாருங்கள். நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க, ஆல் இண்டியா ரேங்க்கு. சரியா? ஏன்னா இப்போ ரிசல்ட் வந்தது உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்கிங் வந்து ஜென்ரல் ரேங்கிங் வந்துடும். நம்ம அப்புறமா கேட்டகரி ரேங்க் வந்துடும். இந்த ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன சீட்டு வந்து ஐடியா இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டில் கிடைக்குதா இல்லை செல்ஃப் ஃபினான்ஸில் கிடைக்குதா அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டுட்டோம். அந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா பார்க்குற மாதிரின்னா நம்ம ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ப்ரைவேட்டோட காலேஜோட கட் ஆஃப் என்ன, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கட் ஆஃப், அதில் ஆல் இண்டியா ரேங்கிங் என்னவா இருக்கும் அப்படின்றது. அந்த ஆல் இண்டியா ரேங்கிங் வந்ததுமே நீங்கள் அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா வரும். உங்களுக்கு எம்பிபிஎஸ் தான் நீங்கள் போகணும், கவர்மெண்ட் தான் போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் போடுங்க. இல்லை செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் கூட இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரே அப்ளிகேஷன் அதை போட்டுருங்க. இல்லை இந்த மார்க்குக்கு எனக்கு வராதான், நான் எம்பிபிஎஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், மேனேஜ்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கும் தெரியும் மார்க் வந்து ஒரு 200+ இருந்ததுன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் ஆல் இண்டியா போட்டால் எம்சிசி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதை அப்ளை பண்ணுங்கள். எய்ம்ஸ் தான் போகணும், ஜிப்மர் தான் போகணும், ஏஎஃப்எம்சி எல்லாம் நான் போகணும், இல்லைன்னா சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் போகணும், இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 15% போட்டாலும் நான் சீட் எடுக்கிறேன் அப்படின்னா எம்சிசி அனௌன்ஸ் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டாவோட சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட்டுக்கு தனியாக அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 5000 rupees வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயாக இருக்கும். இதே டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போடுற மாதிரின்னா 10,000 rupees இருக்கும். ப்ளஸ் வந்து காஷன் டெபாசிட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 2 லட்ச ரூபாய் பே பண்ணணும். இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணிடுவீங்க. இந்த வரக்கூடிய மார்க் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கல, ஆனால் எனக்கு கவர்மெண்ட் கிடைச்சா தான் போகணும்னு நினைக்கிறேன், எம்பிபிஎஸ் கிடைக்காது. அடுத்த சான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் இமிடியேட்டாக கிராப் பண்ணிக்கிறீங்க. அது இல்லை எனக்கு செல்ஃப் ஃபினான்ஸில் வந்து பிடிஎஸ் கிடைச்சா போதும் அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைக்கிறது சில பேருக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் போட்டு அப்புறமா பிடிஎஸ், கவர்மெண்ட் பிடிஎஸ், அப்புறமா செல்ஃப் ஃபினான்ஸ் பிடிஎஸ் போட்டுருவாங்க. அதனால் நிறைய ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைக்காது. ஆனால் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் சீட்ஸ் வேகன்சி இருக்குது. அதனால் பயப்படாதீங்க. யாருக்குன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் பிடிஎஸ் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு பிடிஎஸ் சீட்டு செகண்ட், தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கும். இது ஆயிடுச்சா? அதுக்கப்புறமா ரொம்ப பார்டரில் இருக்கும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு 40% கொடுத்துருப்பாங்க, இல்லை 50% ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கும். இவங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கோ இல்லை ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டுக்கோ போகிறதுக்கு வாய்ப்புகள் அந்த லாஸ்ட் ரவுண்டில் கிடைக்கலாம். ஏன்னா எப்படி போகும் அப்படின்றது தெரியல.
இல்லை எனக்கு ஆப்ஷன் இல்லை, டீம்டு யூனிவர்சிட்டினா வருஷத்துக்கு 25 30 லட்ச ரூபா ஆகுது, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்னா 22 லட்ச ரூபா கிட்ட வருது மேனேஜ்மெண்ட் போட்டா, இதெல்லாம் நாங்கள் போகிறதுக்கு எல்லாம் ஐடியா இல்லை, ஆனால் ஒரு கம்மி ஃபீஸில் போகணும் அப்படின்ற மாதிரி, ஆனால் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னா அப்ராடில் போய் படிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி கண்ட்ரிஸ் வந்து நிறைய இருக்குது. பட் போயிட்டு திரும்பி வரப்ப லைசன்ஸ் எங்கே கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கிடுங்க. அந்த மாதிரியான காலேஜில் தான் போகணும். அதுக்கு வந்து நம்ம திமோரில் இருக்கக்கூடிய லெஸ்தேல அன்பாஸ் வந்து நம்ம உன்பாஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன், அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலேஜ் இருக்குது. அது வந்து என்எம்சி கொடுக்கக்கூடிய எல்லா நாம்ஸையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் இப்போ ஓப்பனில் இருக்குது. நீங்கள் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள், அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிடலாம். இந்த ஆல் இண்டியா கோட்டா போடுறதுக்கோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோட்டா போடுறதுக்கோ உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதனா கைடன்ஸ் வேணும்னா நம்மளுடைய பெய்ட் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க. ஏன்னா ப்ராப்பராக பண்ணணும், இதை விட்டுட்டேன். ஏன்னா நிறைய கால்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் வந்துருக்கு. சார் நான் வந்து அப்லோட் பண்ணுறப்ப 10th இருக்கிற இடத்துல 12th போட்டேன், 12th இருக்கிறப்ப கேட்டகரி சர்டிஃபிகேட் போட்டேன், கேட்டகரி சர்டிஃபிகேட்டுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி வச்சுட்டேன். இப்படி எல்லாம் குழப்பமாக நிறைய பேர், எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் அதெல்லாம் போட்டு டென்ஷன் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு தான் நம்ம வந்து பெய்ட் சர்வீஸில் ப்ராப்பராக பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம பண்ணுறோம். சார் இது போட்டுட்டேன் சார், வேறு போடலான்னா அப்லோட் ஆக மாட்டேங்குது சார், நான் வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டேன் சார், நான் மாற்றலான்னு பார்த்தா எனக்கு ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் ஒரு ஏற்கனவே பண்ணி எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் ஏஜென்ட்ஸுக்குலாம் கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க, சர்டிஃபிகேட்லாம் வெளியில் போகிறாங்க, அதெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. எங்களை மாதிரி ஜென்யூனாக நிறைய பேர் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருஷமாக இருக்கும், ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, அவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். திடீர்னு தெரியாமல் திடீர்னு எங்கேயோ இருப்பாங்க, யாருனே பேசியே இருக்க மாட்டீங்க, திடுப்புன்னு வருவாங்க, அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஏமாற வேண்டாம் தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர தெரியாத ஆளுங்களுக்கு. ஏற்கனவே ஃபீல்டில் ஒரு 10 வருஷமாக இருக்காங்க, மக்களோட கனெக்டில் இருக்காங்க, டெய்லி பேசிஸில் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க கிட்டலாம் வந்து பண்ண வேண்டாம்னு யாரும் அவங்கள வந்து சொல்லலை. சரியா? அதனால் ப்ராப்பராக யார் பண்ணுறாங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பார்த்துக்கிடுங்க. அவங்க எத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்கன்றதை செக் பண்ணுங்க. இப்போ யூடியூபே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூடியூப் வந்து போன மாதத்தில் ஓப்பன் பண்ணவங்களாம் இருப்பாங்க, அவங்க கிட்டலாம் நீங்கள் வந்து போகணுமா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். அது தப்புன்னு சொல்ல வரல, பட் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, எத்தனை வருஷமாக இருக்காங்க ஃபீல்டில், ஒரு 10 வருஷமாக அட்லீஸ்ட் மினிமம் இருக்காங்களா, இல்லை ஒரு 5 வருஷமாக தொடர்ச்சியாக வந்து மக்கள்கிட்ட கனெக்டில் இருக்காங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? இப்போ பல் மருத்துவம் போகிறதுக்கு எனக்கு வந்து கவர்மெண்ட் தான் வேணும்னு நினச்சேன், அது கவர்மெண்ட்டாக கிடைக்கல. எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் நினைக்கினேன், அதுக்கும் வரல. ப்ரைவேட்லேயும் வந்து எனக்கு போகிறதுக்கு ஐடியாவில் கவர்மெண்ட் தான் போகணும். அடுத்த ஆப்ஷன் என்னென்னா ஆயுஷ், ரைட்டா? ஆயுர்வேதிக், சித்தா, ஹோமியோ, யுனானி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 மார்க்லேருந்து 400 இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து தனியாக வந்து இந்தியன் மெடிசனுக்கு வந்து தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஃபார்ம்க்கு கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம தனியாக போடணும். ரைட்டா? இதை வந்து பார்த்துக்கோங்க நீட் ஸ்கோர் மூலயமா. இங்கே இல்லை அப்படின்னா நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா மூலயமா வெட்னரியில் போகலான்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா ஒரு 400 to 500 ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெட்னரியில் சீட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரைட்டா? அது வந்து பார்த்தீங்கன்னா வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு தான் நம்ம அது போக வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கோர் கார்டு வந்ததுமே நம்மளுடைய மூவ்மெண்ட்டு இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவு இல்லை, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கால் மீ 9176552121. இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணுறப்ப எதாவது நம்பர் பிஸியாக இருந்தால் மிஸ்டு கால் இருக்கும், அப்புறமா நாங்கள் வந்து மீட்டிங் முடிச்சிட்டோம், இல்லைன்னா எதாதுனா ஒரு கவுன்சிலிங்கில் இருக்கிறப்ப எடுக்க முடியாமல் இருக்கிறோம், திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுறோம். இல்லை ஜஸ்ட் கிவ் த மெசேஜ், சார் இதை பற்றி தான் பேசலாம்னு நினச்சேன், உங்களுக்கு கால் பண்ண எடுக்கல, நீங்கள் கொஞ்சம் கால் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு ஜஸ்ட் சென்ட் எ வாய்ஸ் நோட். சரியா? வாய்ஸ் நோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து கால் பண்ணுறோம். இதெல்லாம் இல்லை சார், எனக்கு வந்து டிசைட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரே தயக்கமாக இருக்குது, நான் வந்து ரிப்பீட் பண்ணலாமா அப்படின்னா எந்த ஸ்டூடெண்ட் வந்து ரிப்பீட் பண்ணால் தோதா இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ். இப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க, வாங்க ரிப்பீட்டர் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் வந்து ரிப்பீட் பண்ணுறப்ப அவங்களுக்கான கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது, அவங்களுடைய அந்த பிசிக்ஸை புரிந்து கொள்ள தன்மை எப்படி இருக்குது, கெமிஸ்ட்ரியில் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பயாலஜியை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து மெமரைஸ் பண்ணி ரிட்டைன் பண்ணி திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, இதெல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா காலையில் கூட ஒரு பேரண்ட் கால் பண்ணார்,
சார் என் பையன் 4th டைமாக வந்து ரிப்பீட் பண்ணான் சார், ஆனால் 250 தான் வந்திருக்கு, ஆனால் இந்த வருஷமும் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்றான் சார். நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா திருப்பியும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் வருஷம் இதே மார்க் தான் வந்துருக்கு, அவனுக்கு அந்த குழந்தைக்கு எப்படி பண்ணணும்னே தெரியல அப்படின்னு அந்த பேரண்ட் கேட்குறாரு. அப்போ நீங்கள் வாங்க சார், நான் குழந்தைகிட்ட பேசுகிறேன், ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் கொடுக்குறேன், அவர் ஃபிசிக்ஸில் என்ன மாதிரி இருக்காரு, கெமிஸ்ட்ரி என்ன மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது, பயாலஜி அவர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, எப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுக்குறாரு, இதெல்லாத்தையும் பார்த்து நம்ம ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுக்கலாம். அந்த டெஸ்ட்டில் அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ், சப்போஸ் அவர் பண்ணாருன்னா அவருக்கு மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு, ஏன்னா பேரண்ட் வந்து தே ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் த அமௌண்ட். ஆனால் வருஷம் நான் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் ரிசல்ட்டே வரலையே சார். அப்போ வராதது நான் போயிட்டு திருப்பி தேவையில்லாமல் இன்னொரு வருஷம் போட்டு டைம் வேஸ்ட் ஆகுறது ஒன்று, பணம் போனால் கூட பரவாயில்ல, டைமும் போதே சார் என் குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதனால நீங்கள் கம்ப்ளீட்டு ஒரு கிளியர் கைடன்ஸ் ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் அப்ரோச் மீ. அந்த டைரெக்டாக வரணும். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஃபோன்லேயே கேட்டுட்டு இருந்தா சரியா இருக்காது. பரவாயில்ல, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் உங்கள் குழந்தைக்காக நீங்கள் வந்து பேசிட்டு போகலாம். ரைட்டா? இதுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா வந்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 3 மணி நேரம் ஆகும். அதனால் நீங்கள் வரப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஊரில் இருந்து வரீங்கன்னா அவங்களையும் டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் கெட் த அப்பாயின்மெண்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. சார் ரிப்பீட் பண்ணுறதுக்கு வந்து ஏதோ ஸ்பெஷல் பேட்ச் சொல்கிறீங்களே சார், கேரண்டியாக சீட்டு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா, அகெயின் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது, நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த அவர் கிராப் பண்ணிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, ஒரு ஒரு புரியலைன்னா கூட பரவாயில்ல, அது புரியலைன்னா டீச்சர்கிட்ட அவர் கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா. ஏன்னா சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா வாயே திறக்க மாட்டாங்க. வாயே திறக்கலன்னா என்ன பண்ண முடியும்? டீச்சர் சொல்லி கொடுப்பாரு, அவர் ஆங்கிளில் அது புரிஞ்சுதுன்னு நினச்சிப்பாரு. ஆனால் அந்த ஆங்கிளில் புரிஞ்சுதா இல்லையான்னு அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சொல்லணும், கேட்கணும். அடர பிள்ளை தான் வந்து பார்த்தீங்கன்னா பால் குடிக்கும் அப்படின்வாங்களே, அது போல் நம்மளுக்கு எதனா ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். எனக்கு வந்து இது தெரியாது, அதை பண்ண முடியாது, நான் கேட்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு செட் ஆகாத, அவங்க growth வந்து தடைப்படும். அப்போ இந்த ஆங்கிள்லையும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஓரியன்ட் பண்ண வேண்டியிருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் வந்து ஓவரா வந்து பசங்களை பற்றி திங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்றுமே இருக்காது குழந்தைக்கு. குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் நாலேஜ் கூட இருக்காது. ஆனால் என் குழந்தை அப்படி பண்ணிடும், என் குழந்தை இப்படி பண்ணிடும், என் குழந்தை இப்படி செஞ்சிடும் இப்படின்னுவாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றதை எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அவங்களே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பேரண்ட் வரப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மனம் இந்த கொடை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொடை வந்து நம்ம கையில் வச்சுட்டு இருக்கோம், நல்லா வெயில் அடிக்கிறதுனா யூஸ் கிடையாது. அதே போல் நம்ம மழை நல்லா அடிக்குது, கொடையை எடுத்து அக்கல்ல வச்சுட்டு நான் போனேன்னாலும் மழையில் நனைஞ்சிருவேன். அப்போ அந்த கொடை எப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் அப்படின்னா, விரிக்கிறப்ப தான் அந்த மழையில இருந்து ப்ரொடெக்ட் ஆகும், வெயில்ல இருந்து நம்மளால பாதுகாக்க முடியும். அந்த போல இந்த மைண்டு க்ளோஸ்டா வச்சுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையே வச்சுக்கிட்டு சாதிச்சிடணும்னு நினைச்சேன்னா சாதிக்க முடியாது. ரைட்டா? அதுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். என் குழந்தை வந்து ஊட்டி விட்டாதான் சாப்பிடும், என் குழந்தை வந்து படுக்க வச்சு நான் தட்டினாதான் தூங்கும், இதெல்லாம் உருப்படாது. நீங்க தப்பானா எடுத்துங்க, நல்லா தானே எடுத்துங்க. இந்த குழந்தைங்கலாம் சக்சஸ்ஃபுல்லா வராது. இண்டிவிஜுவலா என்னைக்கு வந்து இண்டிவிஜுவாலிட்டியை குழந்தைங்க கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்களோ அந்த குழந்தை தான் சக்சஸ் ஆகும், அந்த குழந்தை தான் ஜெயிக்கும். நான் பண்ணுவேன், நான் சாதிப்பேன், என்னால முடியும் அப்படின்னு எழுந்து வர குழந்தை தான் வந்து பிடிச்சி தள்ளிக்கிட்டு பிடிச்சி தள்ளிட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு சாப்பிட வச்சுட்டு பாயில படுக்க வச்சு தட்டுறது, இதெல்லாம் வந்து நடக்காது. எப்போ பார்த்தாலும் ஃபோன் வச்சுட்டு இருப்பான், ஃபோனில் பேசினாதான் என் குழந்தை படிக்கும், ஃபோனை கொடுத்தாதான் சாப்பிடும், அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்ற மாதிரி இந்த கதையெல்லாம் வேலைக்கே ஆகாது. சரிங்களா? அதனால ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், வந்துட்டோம், படிக்கணும்னு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பிளான் பண்றோமா, அந்த ஸ்ட்ரக்சர்ல உங்க குழந்தைய வந்து எடுத்துன்னு வந்து வைக்கணும். டீவியேஷன் இருக்குமா, டீவியேஷன் வரப்ப அவங்க சொல்றாங்களா, அவங்க சொல்ற பேச்சை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கும். சாதிக்கணும், பண்ணணும், ஜெயிக்கணும், மார்க் வேணும் அப்படின்னா சும்மாவே எல்லாம் வந்துடாது. 22 லட்சம் பேர் எழுதுறான், 56,000 சீட்டு தான் கவர்மெண்ட் சீட் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அது ரிசல்ட் வரப்ப பாதி காணாம போயிடும். ஏன்னா அந்த 50% இல்ல 40% இல்ல எல்லாமே காணாம போயிடும். ரைட்டா? மீதி இருக்கக்கூடிய அந்த 11 லட்சத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் சீட்டு கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் எல்லாத்தையும் சேர்த்து, அப்போ 1 லட்சத்துக்கு தான் சீட்டு வருது அப்படின்னா 10 பேருக்கு ஒருத்தருக்கு தான் சீட்டு கிடைக்குது, 9 பேருக்கு கிடைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 9 பேர்ல நம்ம இருக்க போறோமா, ஒருத்தரா இருக்க போறோமா அப்படின்றத பார்க்கணும். அப்ப சில செல்ஃப் டிசிப்ளின்லாம் வந்து நம்மளுக்கு தேவை இருக்கு. செல்ஃப் டிசிப்ளின் நாட் ஓன்லி ஃபார் வந்து ஸ்டூடெண்ட், பேரண்ட்ஸ் ஆல்சோ இட்ஸ் ரிக்வயர்ட் செல்ஃப் டிசிப்ளின். ஏன்னா சில பேரண்ட்லாம் வந்து அவங்க நினைக்கிறத தான் பண்ணணும், ஆனா ரிசல்ட் வரணும்னுவாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது குழந்தைக்கு. சில குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எதனா பண்ணணும்னு நினைக்கும், பேரண்ட் இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, என் குழந்தை இப்படி பண்ண வைங்க, இந்த செய்யுங்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தெரியும் சக்சஸ்ஃபுல்லா பண்ண வைக்கிறவங்களுக்கு சில சக்சஸ் சீக்ரெட்ஸ் தெரியும், என்ன பண்ணா வரும் என்ன பண்ணா வராதுன்னு தெரியும்.
நீங்க திருப்பி ஏதாவது இன்புட்டை போட்டு யாரைனா ஒருத்தர் குழப்பிட்டீங்கன்னா அவங்க எதுவுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பர் கைடன்ஸ் எடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க கையை பிடிச்சிட்டு போறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி இருக்கும். அந்த மாதிரி உங்க கையை பிடிச்சி கூட்டு போறதுக்கு ரெடியா இருக்கும். குழியில ஊந்துட்டீங்கன்னா கையை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். குழியில விழுந்தா கையை பிடிச்சிட்டு அப்படி பிடிச்ச மேல இருக்கிறப்ப ஸ்டெப் கொடுக்கணும் மேல வரதுக்கு, பிடிச்சி எங்களையும் சேர்த்து இழுத்து உள்ள தள்ளிடக்கூடாது. ரைட்டா? அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எங்க டீச்சர்ஸ், எங்க டீமு, எங்க மென்டார்ஸ், எங்களுடைய செட் ஆஃப் ஆல்ரெடி குவாலிஃபைடு டாக்டர்ஸ், ஏற்கனவே ப்ராக்டிஸ்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், எங்களுடைய அலுமினிஸ் எல்லாமே டீம்ல இருக்கக்கூடியவங்க சப்போர்ட் பண்ணி உங்களை மேலே தூக்கிட்டு வரதுக்கு ரெடியா இருக்கோம்னா யூ ஹேவ் டு யூஸ் அவர் நாலேஜ் அண்ட் கெப்பாசிட்டி அண்ட் அவர் மென்டர்ஷிப்ஸ். இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அப்போ இந்த கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமில உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க எடுத்துக்குங்க, நாங்க இருக்கோம். ரிசல்ட் வந்தமே பண்ண வேண்டிய விஷயம் ஆர்ஜிஆர் அகாடமியோட நம்பரை ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ரைட்டா? எந்த டைவர்ஷன் இருந்தாலும் சரி, மெடிக்கல்ல தான் போறீங்க, கவர்மெண்ட் போனோம்னாலும் எங்க ஹெல்ப் எடுத்துங்க, பிரைவேட் கவர்மெண்ட் போனாலும் எங்க எடுத்து, மேனேஜ்மெண்ட் கோட்டா போனோம்னா எங்க ஹெல்ப் எடுத்துங்க, டீம்டு யூனிவர்சிட்டி போனாலும் எடுத்துங்க, எய்ம்ஸ், ஜிப்மர் இதெல்லாம் நான் போகணும் அப்படின்னாலும், எஃப்எம்சி போனோம்னாலும் எங்களுடைய கைடன்ஸை நீங்க எடுத்துக்கங்க. ரைட்டா? இல்ல நான் பிடிஎஸ் பண்ண போறதுனால எங்க ஹெல்ப் எடுத்துங்க, இல்ல நான் அப்ராட்ல போய் படிக்க போறதுனால எங்க ஹெல்ப் எடுத்துங்க, ஆயுஷ் கோர்சஸ்ல நான் போகணும்னாலும் எங்களுடைய கைடன்ஸை நீங்க எடுத்துக்கங்க, இல்ல வெட்டினரியில நான் போய் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களுக்கு எடுத்துங்க. இல்ல சார் பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ்லாம் இருக்கு, அதை பத்தி போனோம்னால நீட் ஸ்கோர் மூலமா நம்ம ஜிப்மர்ல சீட் எடுக்க முடியும், வாங்க நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். சார் இங்கெல்லாம் வேண்டாம், எம்பிபிஎஸ் தான் வேணும், இதெல்லாம் எனக்கு அமௌண்ட் அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒரு சில லட்சங்கள்ல வந்து நான் வந்து வெளிநாட்டுல போய் முடிச்சுட்டு வரணும்னா எஸ் அப்ராடுக்கு நீங்க என்ன கண்ட்ரி சொல்றீங்களோ நான் அனுப்பிச்சு விடுறேன். இல்ல சார் நீங்க சொல்ற கண்ட்ரி நான் போறேன்னா நான் வந்து உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். சரியா? இது எல்லாத்தையும் நீங்க பக்காவா பண்ணிக்கிடுங்க. 8695186953 இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுங்க, மறக்காதீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 months இந்த நம்பர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என் கூட பர்சனலா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேவையில்லாத டவுட்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது. கேட்ட டவுட்ஸே திருப்பியும் கேட்கக்கூடாது. நான் பாக்குறேன் நிறைய சேனல்ஸ்ல கேட்ட டவுட்டையே திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அதுக்காக ஒரு FAQs போட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு திருப்பி சார் நான் அதை பார்த்தேன் சார், நான் என் மார்க் இவ்வளவுதான் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப உங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கும், இது இருக்கும். ஆனா நீங்க தெளிவா இருக்கும். நீங்க தெளிவா இல்லாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை யாருமே தெளிவு பண்ண முடியாது. நீங்க என்னைக்கு தெளிவா வரீங்க, நீங்க மற்றவங்க சொல்றப்ப உங்களுக்கு தெளிவான ஆன்சர் வந்து கிடைக்கும். சரியா? அதனால கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான மனநிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரு கிட்ட போறாரு. குருவே எனக்கு குழப்பமா இருக்கு, ஏதாவது எனக்கு ஒன்று சொல்லுங்க, எனக்கு தீர்வு கொடுங்க. அப்போ குரு என்ன சொல்றாரு, பக்கத்துல ஒரு குளம் இருக்குப்பா, அங்க போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் போய் தண்ணி எடுக்க போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா தண்ணி எடுக்க போறப்பதான் என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து ஒரு அந்த அந்த குளம் மாதிரி இருக்கிற இடத்துல அந்த பாதையில வந்து ஒரு ரோடு ஒன்று கிராஸ் ஆகுது. அங்க வந்து ஒரு வண்டி போகுது. அப்ப வண்டி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி போனதுமே அவர் நின்று பாக்குறாரு, அந்த இடமே அப்படியே கலங்கி போயிருக்கு. அப்ப அவர்னால தண்ணி அங்க எடுக்க முடியல, கலக்கமா இருக்கு, வந்துடுறாரு. அவர் திருப்பி வந்துடுறதுமே அவர் கேட்கிறாரு, என்னப்பா தண்ணி எடுத்துற? இல்ல சார் நான் போனேன், தண்ணி கலங்கி இருந்தது. சரி ஓகே ரைட்டு. அப்புறமா என்ன பண்றாரு, மறுநாள் சொல்றாரு இப்ப போய் எடுத்துட்டு வாங்க. அப்ப என்ன பண்றாரு அவரு, அப்ப போறாரு. அப்பதான் ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல கரெக்டா கல் அடிக்கிறாரு. அந்த இடமே அப்படியே கலங்கி போட்டு அந்த தண்ணி வந்து இதாச்சு. அப்ப என்ன ஆச்சு, ஒன்றும் புரியல. திருப்பி வந்து தண்ணி எடுக்காம வர்றாரு. என்னன்னு கேட்கிறாரு, அந்த குரு கேட்கிறாரு. இல்லைங்க தண்ணி எடுத்துட்டு வரல. சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க. சரி நான் கேட்டேனே, எனக்கு வெயிட் பண்ணுப்பா, நாளைக்கு போய் எடுத்துருவான். அப்ப அந்த டைம்ல அங்க போறாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான அந்த வண்டி போன சுவாடோ இல்லைன்னா கல் போட்ட சுவாடோ இல்லாம அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு. அப்போ அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து குரு கிட்ட கொடுக்குறாரு. அப்ப சொல்றாரு, குரு சொல்றாரு, இந்த தண்ணி தெளிவா இருந்தது இல்லப்பா, நீங்க 2 நாளா போன தெளிவில்லை நீங்க, இப்ப நீ என்ன பண்ண அந்த தெளிவாகுது? நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு. அப்ப என்ன ஒண்ணுமே பண்ணலன்னா என்ன அர்த்தம்னா, நேத்து வந்து வண்டி போயிருந்தது, அப்புறமா நான் வந்து போறப்ப கல் அடிச்சிருந்தாங்க, இப்ப வந்து எதுவுமே இல்லை, நான் வந்து போற இடத்துல அது தெளிவா. அப்ப என்ன பண்ண, கொஞ்சம் டைம் கொடுத்தேன் அப்படின்னு. அப்ப நீங்க தெளிவாக இல்லைன்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் அதெல்லாத்தையும் வச்சுட்டு தெளிவா மைண்ட் வச்சுக்கிட்டு தான் பண்றப்பதான் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் உங்களை வந்து சேருமே தவிர, பதட்டப்பட்டாலோ தெளிவில்லாம இருந்தாலோ உங்களுக்கு தெளிவு கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் டைம் வந்து நிதானமா கொடுத்து சொல்றவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும், கேட்டுக்கணும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அவங்க எதனா ஒரு சொல்ல வருவாங்க, சார் எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா அப்படின்னா, ஆமாங்க உங்க ரேங்க் இல்லைங்க, எனக்கு இவ்வளவு மார்க் இருக்கு, எனக்கு கிடைக்குமா, எனக்கு தெரியல, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு அப்படின்னு திரும்பி பேசணும். என்ன சொல்றாங்களோ அதை ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கு நீங்க கத்துக்கணும். ரைட்டா? அதே போலதான் நம்ம குழந்தைங்களுக்கும்
பக்குவப்படுத்தணும், சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லணும். இது பண்ணக்கூடாது. அதே போல் டீச்சர்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கு கற்றுக்கிறதுக்கும் சொல்லி தரணும். டீச்சரை வந்து என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறத விட்டாங்க, திட்டுறதை விட்டாங்களோ அன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி வந்து ஒரு பாதையில் வந்து சிறப்பான வளர்ச்சியில் நீங்கள் பார்ப்பீங்க. டிவிலெலாம் நிறைய டைவர்ஷன், டெய்லி கொலை, டெய்லி கொள்ளை, டெய்லி திருட்டு, டெய்லி வழிப்பறி, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் செஞ்சு கேஸு, இது நிறைய ஆயிடுச்சுங்க. எங்கே தட்டணுமோ அந்த இடத்துல தட்டாமல் விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு வரப்போ வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்மளால போக முடியும். இந்த இடத்துல ஆர்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு சொல்லுவோம். அதை நீங்கள் அனுசரிச்சுட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இந்த மாதிரி போனாதான், ஏன்னா சில இடத்துல வந்து பேரண்ட்டுக்கு தெரியாது, பேரண்ட்கிட்ட சொல்லணும், ஆமாம்மா இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம வர முடியும், நம்ம சார் எதனா சொல்கிறாங்க, டீச்சர் எதனா சொல்கிறாங்க, அதை கேட்டுங்க அப்படின்னு. டீச்சர்கிட்ட போய் சண்டைக்கு போகக்கூடாது, இன்ஸ்டியூஷன் கிட்ட போயிட்டு வெறுப்புணர்ச்சியை காட்டக்கூடாது. அப்போ நான் யார் தோற்று போகிறது? நீங்கள் தான் தோற்று போயிடுவீங்க, ரைட்டா? அப்போ இதெல்லாம் சேர்ந்து வரப்போ தான் நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும், ஜெயிக்க முடியும். உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் எங்கள் டீம் வந்து வெறித்தனமோட ஜெயிக்க வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் சில ஸ்ட்ரக்சர்டாக இதுதான் பண்ணணும்னா இது பண்ணி தான் ஆகணும், இந்த இடத்துல இதை செஞ்சு தான் ஆகணும்னா இதை செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நல்லா வந்து சிறப்பாக வர முடியும், நம்மளுடைய கோல் வந்து ரீச் ஆக முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினச்சோமோ அந்த இடத்துல போய் நம்ம சேருவோம், கரெக்டான டைமில் சேருவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் போய் சேருவாங்க, பட் டைம் வந்து ரொம்ப ஆகும். அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது சொன்னல 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு கவர்மெண்ட் சீட் எடுக்கிறதோட ஒரே வருஷத்தில் அடித்து தூக்கணும். அப்போ செல்ஃப் டிசிப்ளின் எங்கே இருக்கோ அது வந்து அடித்து தூக்கிடுவோம். அந்த செல்ஃப் டிசிப்ளின் வரதுக்கு ஆர்ஜிஆர் டீம் வந்து உங்களை மோல்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். எங்ககிட்ட உங்கள் குழந்தைங்களை கொடுங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். உங்களுக்கு எந்த இடத்துல போய் சேரணுமோ எங்ககிட்ட சொல்லுங்கள், உங்களை ப்ராப்பராக நாங்கள் கைட் பண்ணுறோம், உங்களை அந்த இடத்துல போய் சேர்க்கணும். ஓகேவா? என் நம்பர் 9176552121. இந்த நம்பரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ. ஹாய், மைசெல்ஃப் கமலேஸ்வரன். நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். லாஸ்ட் இயர் நீட் கிராக் பண்ணியிருந்தேன், 666 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஆர்ஜிஆர் அகாடமியில் தான் நான் கோச்சிங் எடுத்திருந்தேன். இப்போ நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃப்ரம் தி ஸ்டார்ட் ஆஃப் தி அகாடமிக் இயர் ஆரம்பிக்கிறாங்க. இதில் மெயின் அட்வான்டேஜஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ், நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதுக்கு மூலமே வந்து ஸ்பெஷலைஸ்டு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி அதில் யாராக ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பயாலஜியில் லைன் பை லைன் சொல்லி கொடுக்குற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஸ்டூடெண்ட்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்ன்ற மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்னாலும் உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அகாடமிக்ஸ் தவிர்த்து இதில் இருக்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து அவங்களும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து அப்பியர் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணணும், எக்ஸாம்ஸ்னால் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் வரும், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பசங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அது எப்படிலாம் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் பண்ணலாம், அதை எப்படி கான்கர் பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்கள் டீமோட்டிவேட்டாக இருக்கும்போதும் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணி எடுத்துன்னு வர்றது. அதே மாதிரி இண்டிவிஜுவலிஸ்டிக் கைடன்ஸ் தராங்க. காலைல 6:30 to நைட் 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். நீங்கள் ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு. 2 ஷிஃப்டாக வந்து நீங்கள் எந்த டைமில் வேணால், நீங்கள் எப்போ நினச்சாலுமே டவுட்ஸ் கேட்கலாம். நீங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட எப்பவுமே அவைலபிளாகவே இருப்பாங்க. ஸோ யூ கேன் பிலீவ் ஆர்ஜிஆர் அகாடமி அண்ட் யூ கேன் ஜாயின் தி ப்ரோக்ராம். இந்த வருஷம் ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் எப்படின்னா, நீங்கள் என்ன தான் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலுமே அவங்க ஏஜ் குரூப் வேறு, ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் குரூப் வேறு. ஸோ வந்து ஷேர் பண்ணிக்க தயங்குவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான பிளான் என்னென்னா, இப்போது உங்கள் பிரதர்ஸ் மாதிரி தான் நாங்கள் லாஸ்ட் இயர் எல்லாம் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி கிளியர் பண்ணி இப்போ மெடிக்கல் காலேஜில் சீட் எடுத்து படிக்கிற பசங்க நாங்கள் தான் பண்ணுறோம். உங்களுக்கு மென்டர்ஷிப் மாதிரி கைடன்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டீமோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணிங்கனாலுமே, நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக, இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோ, இல்லைனா வீட்டில் சம்திங் ப்ராப்ளமோ, அதர்வைஸ் உங்களால் படிக்க முடியல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேட் பண்ணிட்டே இருக்காங்க, இல்லைனா வந்து நீங்கள் என்ன தான் படித்தாலுமே உங்களுக்கு மார்க் வர மாட்டேங்குது, அப்கிரேடே ஆக மாட்டேங்குது, நீங்கள் ஸ்லோ டவுனாகவே இருக்கீங்க, அது மாதிரி எப்போ டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணாலுமே அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, அதுக்கு வந்து நாங்களும் உங்கள் ஸ்டேஜை தாண்டி தானே வந்திருக்கோம். ஸோ வந்து நாங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம், அப்படிலாம் நாங்கள் இருக்கும்போது இந்த டிப்ரெஷனான சுச்சுவேஷனில் நாங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணோம், நாங்கள் அதை எப்படி வந்து கோ த்ரூ பண்ணி நாங்கள் அப்கிரேட் ஆனோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிப்போம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ நீங்கள் எல்லாமே எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஒரு பர்சனலைஸ்டு ஒரு பிரதர் மாதிரி இருப்போம் வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் ஜாயின் தி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். மைசெல்ஃப் கமலேஸ்வரன். ஐ எம் ஸ்டடிங் இன் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 2024 பேட்ச். நான் 2024 நீட்டில் வந்து
666 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ எம் நோ ஹியர். தேங்க்ஸ் ஃபார் ஆர்ஜிஆர் அகாடமி.